ஸோ வந்து சிங்கம் வந்து ஒரு குரூப்பாக வந்து படுத்திருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜீப்பில் போகிற சஃபாரியில் வந்து 2 கேட்டகரி ஏ கேட்டகரி பின்னு இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 350 தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட ஒரு 10 பேர் 15 பேர் வரீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பஸ்ஸஸே எடுங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு ஒன்று பார்த்தோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்தோடனே அவர் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பெனந்தினி கழுகுகள் வந்து காமிச்சாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவரியில் வந்து நம்ம எந்த பிளேஸில் வந்து நின்று நமக்கு வந்து இந்த வேன் காமிக்குதோ அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்க ஜீப்புலாம் வந்து காமிப்பாங்க. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்க வெராவலுங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம இதுக்கு எப்படி போனோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அகமதாபாத் போயிட்டு அகமதாபாத்லேருந்து இந்த வெராவலுங்கிற இடத்துக்கு வந்தோம். ஸோ இந்த வெராவல்லேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சோம்நாத். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேமஸான கோயில். அது பார்த்தீங்கன்னா இந்த வெராவல்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சோம்நாத் போகணுன்னா ஃபஸ்ட்டு வெராவல் ரயில்வே ஸ்டேஷன் தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ குறிப்பாக வந்தது பார்த்திங்கன்னா வந்து சோஷியல் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிர் நேஷனல் பார்க் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸோ ஏஷியாட்டிக் லைன்ஸுக்கு பேர் போனது. ஸோ ஆஃப்ரிக்காவில் எப்படி லைன் ஃபேமஸோ அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது உலகத்திலேயே பார்த்திங்கன்னா நம்ம கிர் நேஷனல் பார்க் வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ வெராவல்லேருந்து அரௌண்ட் 40 கிலோமீட்டர் இந்த கிர் நேஷனல் பார்க்கு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா வெராவல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே பப்ளிக் பஸ்ஸஸ்லாம் ரொம்ப அவைலபிள் இல்லாதனால ஆட்டோலேயே அப் அண்ட் டவுன் வந்து பேசிக்கிட்டோம். ஸோ அந்த 40 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், அது இல்லாமல் அங்கே நம்ம சஃபாரி போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம். ஸோ டோட்டலாக பேசி நாங்கள் ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட ஃபுல்லாக பேசியிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா 1400 கேட்டாங்க. ஒரு 6 பேர் போயிருந்தோம். ஸோ அரௌண்ட் 250 ரூபாயில் எங்களுக்கு அப் அண்ட் டவுன் முடிஞ்சிட்டு. ஸோ இதுக்கு மார்னிங் போகிறப்பே வந்து குஜராத்தி ஃபுட்ஸாக வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு லோக்கல் ஃபுட்ஸு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ குறிப்பாக நீங்கள் கிர் நேஷனல் பார்க் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சென்னையிலேருந்து இந்த வெராவலுங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும் சஃபாரிக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ரைவேட் ஃபேக் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூடுதலாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே காமிக்கிற கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாசன் கிர் அப்படின்ட்டு ஒரு ஏரியா ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவாலியா பார்க்னு ஒன்று இருக்கும். ஸோ இது மாதிரி 2 இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து குழப்பிப்பாங்க. ஸோ சாசன் கிருங்கிறது தான் ப்ராப்பரான ஒரு கிர் நேஷனல் பார்க்கோட சஃபாரி. ஸோ அது வந்து மோஸ்ட்லி வந்து சீக்கிரமாக வந்து ஃபில் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நார்மல் தேவாலியா பார்க்கோட அது கொஞ்சம் ரேட்டு கூட. ஸோ நீங்கள் நிறையா வீடியோஸ் வந்து கிர் நேஷனல் பார்க்கு வீடியோஸ்லாம் போட்டிங்கன்னா லைன் வந்து பக்கத்தில் வர மாதிரினா வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாசன் கிரில் உள்ளது. பட் ஆனால் இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து தேவாலியா பார்க்குக்கு தான் போகிறதுக்காக நம்ம அந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த தேவாலியா புக்கிங் சென்டருக்கு தான் உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூட்டு வருவாங்க. வெராவல்லேருந்து நீங்கள் வந்து ஆட்டோவோ இல்லை பஸ்லேயோ வந்தீங்கனாலுமே. ஸோ இந்த தேவாலியா டூர் தான் வந்து நம்ம இந்த கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். ஸோ சாசன் கிர் பற்றி நிறைய இடத்துல வந்து வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேவாலியா பற்றி நீங்கள் வந்து ரொம்ப பார்க்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேவாலியா பொறுத்த வரைக்கும் அதோட இது ஒரு 500 ரூபாய் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து கிடைக்கும். இதுதான் வந்து அடிக்கடி. ஸோ நாங்கள் போன டைமில் இது மட்டும் தான் அவைலபிள் இருந்ததுனால எடுத்தோம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீப்பில் போகிற சஃபாரியில் வந்து 2 கேட்டகரி ஏ கேட்டகரி பின்னு இருக்கும். ஸோ இந்த கேட்டகரி பி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஜீப்பாக இருக்கும். கேட்டகரி ஏ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நல்லா சூப்பரான பொலேரோ மாதிரி ஒரு ஜீப்பில் வந்து உங்களுக்கு மேலே கஸ்டமைஸாக வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 6 பேர் உட்கார மாதிரி இருக்கும், 8 பேர் உட்கார மாதிரி இருக்கும், 4 பேர் உட்கார மாதிரி இருக்கும். 2500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் வாங்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் பார்த்திங்கனாலுமே நிறையா ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா கூடுதலாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா தேவாலியாவுக்கு தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தேவாலியாவோட டூரிஸ்ட் பஸ்ஸுன்னு ஒன்று இருக்கும். அது எடுத்துட்டிங்க அப்படின்னா சின்ன வேன் மாதிரி வந்து டூரிஸ்டர் வேன் மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த கீழே காமிக்கிற வெப்சைட்லேருந்தே நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 350 தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த தேவாலியா புக்கிங் சென்டர்லேருந்து இந்த இடத்துக்கு வரணும். இது பார்த்திங்கன்னா கிர் இன்டர்பிரட்டான் ஜோன் அப்படின்னு ஒரு ஏரியா ஒன்று இருக்கும். ஸோ ½ அன் ஹவர் ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து புக் பண்ண டிக்கெட்டை வந்து போய் காமிச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான பஸ்ஸில் எந்த இடத்துல உட்காரணுங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ பஸ்ஸுன்னொன்னே நாங்களுமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பார்த்திங்கன்னா அது டூரிஸ்டர் வெஹிக்கிள் தான். ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் வேன் மஹேந்திராவோட இருக்கும், அந்த சைஸில் தான் இருக்குது. பட் ஆனால் சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட ஒரு 10 பேர் 15 பேர் வரீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பஸ்ஸஸே எடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக வந்து ஒரு 2 மணி நேரம் ட்ரிப்பு போகணும், 3 மணி நேரம் ட்ரிப்பு போகணும் அப்படின்னா நீங்கள் சாசன் கிரை வந்து எடுக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா தேவாலியாவோட சஃபாரியை வந்து எடுக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் வந்து ½ அன் ஹவர் தான் வந்து உள்ளார சுற்றும். அது மட்டும் இல்லாமல் 1 ஹவர் பேக்கேஜாக நீங்கள் வந்து சஃபாரி கார் மாதிரி எடுக்கிறீங்க, அந்த வேனில் போய் ஜீப்பில் போகிறதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே பார்த்திங்கன்னா 1 ஹவர்னு போட்டிருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா தேவாலியா சஃபாரி
பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸுக்கு இந்த கிர் இன்டர்பிரட்டான் ஜோனுக்கு வந்து வரத்துக்கு ½ அன் ஹவர் டைம் எடுக்கும். நம்ம இப்போ ஆட்டோவில் வந்துட்டோம் டேரெக்டாக இந்த பிளேஸுக்கே. பட் ஆனால் நீங்கள் அங்கேருந்து வரீங்க தேவாலியா புக்கிங் சென்டர்லன்னா இந்த இடத்துக்கு ஒரு ½ அன் ஹவர், இங்கேருந்து நம்ம வேன் போகிற ரூட்லேயே தான் அதுவுமே வந்து உள்ள ஒரு ½ அன் ஹவர் சுற்றுது. ஸோ அதுதான் அந்த 1 ஹவர் பேக்கேஜ். இதுவே 3 ஹவர் பேக்கேஜ் அப்படின்னா அது இன்டர்னலாக வேறு ரூட்டில் போகும்னு சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி தெளிவாக தெரியல. ஸோ பட் ஆனால் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று சாசன் கீருங்கிறத ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுங்க, ரெண்டாவது இந்த தேவாலியா ஆக்குவாங்க. ஸோ தேவாலியாலையும் பார்த்தீங்கன்னா வந்து லைன் உங்களுக்கு எல்லாமே காமிப்பாங்க. பட் ஆனால் சாசன் கீரை பொறுத்த வரைக்கும் நிறையா நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்க்குற வீடியோ வந்து அதில் தான் எடுக்கிறது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு வந்து ஃபுல்லானவனை தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தவங்களாம் வந்து ஏறினதுக்கப்புறம் பஸ்ஸு ஃபுல் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது, அதை தாண்டி வந்து பஸ் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காஞ்ச காடாக தான் வந்து பார்க்க முடியுது. எல்லாமே காஞ்சு போய் தான் கிடக்குது. ஸோ அந்த சாசன்கீரில் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவு பசுமையாக இருக்க மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெட்ட வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 3 ஹவர்ஸ் பேக்கேஜ் இந்த தேவாலியாவில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூட்டில் தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சாசன்கீரோட ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை பசேன்னு ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளார கூட்டு போவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாம்புகள் அதுபோல் மயில் அது மாதிரிலாம் நிறையா பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மான், சிங்கம், அப்புறம் வந்து இந்த சிறுத்தை, இந்த ஜாகுவார் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் மட்டும் தான் பார்க்க முடியுது இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மான். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு நம்ம கூட வந்து ஒரு கைடு ஒருத்தர் வருவார். அவர் பார்த்திங்கன்னா வந்து இந்த மானை வாழும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு ஒன்று பார்த்தோம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா வந்தோடனே அவர் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு பொசிஷனில் போய் நின்னதுக்கப்புறமா அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் அந்த பஸ் அப்படியே மூவ் ஆகுது. ஸோ சேம் நீங்கள் வந்து இந்த பஸ் வந்து 350 ரூபா கொடுத்து வந்தாலும் சரி, அதே போல் அந்த ஜீப்பில் நீங்கள் 2000 ரூபா, 2500 இல்லை 3000, 4500 இல்லைனா ப்ரைவேட்டில் பிடிச்சிங்கன்னா 6000, 7000 வாங்குறாங்க. ஸோ அதில் கொடுத்து வந்தீங்கனாலும் இதே 1 ஹவர் பேக்கேஜில் இதே ரூட்டில் இதே வண்டி கூட தான் நீங்களும் வருவீங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மானு காமிச்சார். அதுக்கப்புறம் வந்து வித்தியாசமான ஒரு அனிமல் ஒன்று காமிச்சார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பெனந்தினி கழுகுகள் வந்து காமிச்சாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கவரிலாம் பார்த்திங்கன்னா இந்த சிங்கம் வந்து வேட்டையாடிட்டு போனதுக்கப்புறம் ஒரு கழுகு வந்து அந்த இறந்து போன விலங்கை வந்து அடித்து தின்னுக்கிட்டு இருக்கும் அந்த கழுகுகள். ஸோ கூட்டமாக வந்து அதுதான் வந்து இந்த பிணந்தினி கழுகுகள். இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சைஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதை தான் ஒரு தெளிவாக வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ நம்ம பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய வித்தியாசம் தெரில. பட் ஆனால் அவங்க அந்த குரூப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கிறத வச்சு அவர் அந்த கைடு வந்து சொன்னார். ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே சிங்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஜீப்புகள் எல்லாம் நீட்டாக வருஷ கட்டி வந்து நிற்கிது இங்கே நமக்கு முன்னாடி. ஸோ இதுக்கு மட்டும்தான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நிப்பாட்டினாங்க. மற்றது எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு உடனே அப்படியே வண்டியை மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம எந்த பிளேஸில் வந்து நின்று நமக்கு வந்து இந்த வேன் காமிக்குதோ அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்க ஜீப்புலாம் வந்து காமிப்பாங்க. ஸோ அவங்க வந்து கூடுதல் ரேட் கொடுக்கறதுனால பக்கத்தில் போயெல்லாம் காமிக்க மாட்டாங்க. நீங்கள் சாசன் கீரில் போனீங்கன்னா நீங்கள் போகிற வழியிலேயே வந்து குறுக்க வந்து அந்த லைன் வந்து கிராஸ் ஆகிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூட் நம்பர்னு ஒன்று இதில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ரூட்டில் வந்து போகுது. சாசன் கீரில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி காங்கிரீட் ரோடெலாம் போட்டிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் ரோடுகளாக வந்து அமைச்சு அதில் தான் வந்து கரெக்டாக போகுது. ஸோ இங்கே லாங்கில் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ வந்து சிங்கம் வந்து ஒரு குரூப்பாக வந்து படுத்துருக்கு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது இனப்பெருக்க காலம் என்ன, அது வந்து எவ்வளோ நாள் இருக்கும், அது என்னென்ன வகைகள் இங்கே இருக்குது, எத்தனை நம்பர் இருக்குது, ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவர் சொல்கிறாரு. பட் ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி கலந்து அவர் சொல்கிறதுனால நான் ஃபுல் ஆடியோ அதில் வந்து காமிக்கல. ஸோ ஒன்ஸ் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ இதுலேயே நீங்கள் 3 ஹவர் பேக்கேஜாக இதே தேவாலியா பார்க்கில் இப்போ நான் வரதுலேயே வந்தீங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து ரொம்ப தாங்காது போல். ஏன்னா அந்த சஃபாரி ஜீப்பு பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனில் இருக்குது மேலே. அதில் வந்து வெயிலில் வந்து 3 மணி நேரம் வந்து போயிட்டு வர முடியுமாங்கிறது ரொம்ப டவுட்டு தான். அது மட்டும் இல்லாமல் வரவங்க வந்து ப்ராப்பராக வந்து 3 மணி நேரம் பேக்கேஜெலாம் எடுத்திங்கன்னா வந்து ஒரு கொடை எடுத்துகிட்டு வர பாருங்கள். ஏன்னா செம வெயில். நாங்கள் வந்து பஸ்ஸில் போனதுனால எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபீல் தெரியல. ஏன்னா ½ அன் ஹவர் தான் நாங்கள் வந்து சுற்றினோம். இதே ஜீப்பில் வந்து ஓப்பனில் வரவங்களாம் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து நிச்சயமாக வந்து 3 மணி நேரம் சுற்ற முடியுமா, எங்கேயாவது மயங்கினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்டங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் யாரும் வந்து வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு மான் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு பார்த்தோம். அப்புறம் பிணந்தினி கழுகுகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிங்கம் வந்து ஃபைனலாக காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில ஏரியாவில் வந்து பெரிய கிணறுகள் மாதிரி வச்சு அதில் வந்து இந்த ஜாகுவார் சீட்டாவெல்லாம் வச்சுருக்கதாக சொன்னாங்க. ஸோ இங்கே நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பஸ் அப்படியே வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிணறுகள் மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த சீட்டாலாம் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு
20 மினிட்ஸ் கழிச்சு இந்த பிளேஸுக்கு வந்தோம் நாங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 10வது நிமிஷத்தில் லைனை காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே போல் இன்னொரு கிணறு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாகுவார் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓவராலாக வந்து அனிமல்ஸ் இங்கே அவ்வளோதான். ஸோ இதுவே நீங்கள் சாசன்கீரில் வந்து போகிறீங்க அப்படின்னா அங்கே மோஸ்ட்லி வந்து காடுகளில் போகிறதுனால உங்களோட லக்கை பொறுத்து வேறு விதவிதமான அனிமல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களுமே அதை வந்து அட்வான்ஸாக புக்கிங் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ சாசன்கீருக்கு ஸோ அதுதான் ஒரு பெரிய இது. இங்கே பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மேலே வந்து ஒரு சிறுத்தைப்படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதை தான் வந்து ஒரு பேக்கில் வந்துட்டு காமிக்கிறாரு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஜஸ்ட் இது வந்து வெளியில் போகிறதுக்கான ரூட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ½ அன் ஹவருக்கு இவங்க எக்ஸாக்டாக இந்த ரூட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ½ அன் ஹவர் பேக்கேஜ் இந்த இடத்துக்கு வந்து எனக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சிச்சு தெவாலியாவுக்கு. ஸோ நீங்கள் இதுவே வந்து சாசன்கீரில் போகிறீங்கன்னா அரௌண்டு 3 ஹவர்ஸ் பேக்கேஜ் வந்து எடுக்கிறது தாராளமாக எடுக்கலாம். ஸோ ஏன்னா அங்கே நிறையா வந்து நீங்கள் அடர்ந்த காற்றுக்குள்ளார போகிறதுனால உங்களுக்கு வந்து ஓரளவு அட்வென்ச்சராக போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து எந்த ஒரு அட்வென்ச்சரும் பார்க்க முடியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த பஸ்ஸில் வந்து நம்ம போகிறோம். ஸோ அரௌண்ட் ½ அன் ஹவர் வந்து கரெக்டாக பார்க்குறது வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு ஜஸ்ட்டு வந்து வெளியில் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து இந்த கிர் நேஷ்னல் பார்க் இந்த இன்டர்பிரட்டான் ஜோனை தவிர்த்து மற்றபடி சுற்றி பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுற்றி பார்க்குற மாதிரி பிளேஸஸும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போக வேண்டியதான். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காடுகள் தான். ஸோ அதனால் நீங்கள் இதை மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சஃபாரி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா கிர் நேஷ்னல் பார்க்கோட இந்த கிஃப்ட்லாம், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் கிர் நேஷ்னல் பார்க்குன்னு போட்டு ஏதாவது ஞாபகத்தமாக வாங்கிட்டு போகணும் அப்படின்னா அது எல்லாமே இங்கேயே இங்கே வாங்கிக்கலாம். ஒரு கடை ஒன்று இருக்குது. ஸோ ரேட்டு பொறுத்த வரைக்கும் ஓரளவு ரேட்டு கூடுதலாக தான் இருக்குது. 1-2 ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம் 50 ரூபா 100 ரூபாய்க்குலாம் இருக்குது. அது மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்று வாங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு கேஃபிடேரியா மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கூடையாக இருக்குது. ஸோ வந்து ஒரு மேகியே பார்த்திங்கன்னா 40 ரூபாயோ சம்திங் வாங்கினோம். அதாவது வித்தவுட் வெஜிடபிள் இல்லாமல் ஒரு சின்ன 10 ரூபா பாக்கெட் இருக்கும்ல மேகி, அந்த அளவுக்கு தான் இருந்தது கண்டென்ட்டு. ஸோ அது ஒன்று தான் நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் வாங்குற அளவுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருந்துச்சு. அதுவுமே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கு எல்லாம் ஃபுல்லாக நின்று இந்த குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு டேரெக்டாக நாங்கள் வந்து அந்த ஷாப்பிங் பண்ணுற ஏரியாவுக்கு போயிட்டோம். அதாவது ஒரு கடை 2 கடை இருக்குது அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட் அதெல்லாம் இங்கே ஒரு இடத்துல விற்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேண்ட்ரி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் டவர் தான் இப்போ நான் சொன்னது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏதோ பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து வெளில போகிறதுக்கான வழி வந்துடும். ஸோ மற்றபடி இங்கே வேறு ஒன்றும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து வெராவலுக்கு போயிட்டு அங்கேருந்து சோம்நாத் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம். ஸோ இதுதான் இந்த ஓவராலாக கிர் நேஷ்னல் பார்க்குக்கு. இதில் நீங்கள் வரணும் அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பஸ்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். அரௌண்ட் ½ அன் ஹவர் வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் பேக்கேஜெலாம் போகிறீங்க அப்படின்னா சாசன்கீருக்கு போக ட்ரை பண்ணுங்கள். தெவாலியாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம போன மாதிரி தான். ஸோ இந்த 2 ரூட் இருக்குது. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாசன்கீர் மாதிரியே இதில் வந்து அவ்வளோ அட்வென்ச்சர் இருக்கும் அப்படின்னா சொல்லி உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. நீங்கள் வந்து சாசன்கீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ போட்டு பாருங்கள். தெவாலியா வீடியோவையும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் போனது 350 ருபீஸ் தான் அந்த பஸ் சார்ஜ். அதனால் இது ஒர்த்தாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுவே நான் வந்து ஜீப்பில் போயிருந்தேன் அப்படின்னா இதே ரூட்டில் போயிருக்கேன் அப்படின்னா அரௌண்ட் 4500 ரூபா 6500 ரூபாய்க்குலாம் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதில் போயிருந்தேன்னா எனக்கு இது இந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்திருக்குமாங்கிறது தெரில. ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்து கிர் நேஷனல் பார்க் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.